சண்டேனாலே க்ளீனிங் தான் பண்ணுவேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு மாதிரியான க்ளீனிங் லிக்விட்லாம் யூஸ் பண்ணுவேன் ட்ரை பண்ணி. பட் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. பிகாஸ் நான் மிஸ்டர் கிளீனிக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து கிச்சன் கிளீனர் வந்து வாங்கியிருந்தேங்க. உண்மையிலே 100% ஒரு வொர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் நம்மளோட கேஸ் ஸ்டவ்வை தான் க்ளீன் பண்ண போகிறேன். கேஸ் ஸ்டவ் பாருங்கள், இருக்கிற அழுக்கு இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டவ்வே வேறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்குது. பட் இது எத்தனை நிமிஷம் ஆச்சு சொல்லுங்கள் க்ளீன் பண்ண? ஜஸ்ட் 5 மினிட்ஸுங்க. ஒரு 1 மினிட் தான் வந்து நான் அதில் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரே பண்ண உடனேவே வந்து இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தொடச்சிட்டேன். நார்மலாக கிளாத்தில் தொடச்சாலே போயிடும். பட் எனக்கு வந்து அப்படியே ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு ஸ்க்ரப்பர் ஃபஸ்ட்டு போடணுன்னு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரப்பரில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கிளாத் வச்சு தான் தொடச்சிருந்தேன். அதே மாதிரி கிச்சன் மேடை ஃபுல்லாகவுமே இதில் தொடச்சிருந்தேன். இது பாருங்கள், பால் வந்து அப்படியே நேற்று ஃபுல்லாக பட்டு ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது. அது மேலே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி கையால் எடுத்து விட்டேன். உடனே வந்துடுச்சு. இன்றைக்கி மிஸ்டர் கிளீனிக்ஸோட கிச்சன் கிளீனரை யூஸ் பண்ணி என்னோடய கேஸ் ஸ்டவ், ஃப்ரிட்ஜு, ப்ளைவுட் கப்போர்ட், ஸ்விட்ச் போர்டு இது எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். ஈவன் என்கிட்ட வந்து ஒரு ஸ்டீலில் ரேக் இருந்தது காய்கறி கூட. அந்த கூடையில் அவ்வளோ துருந்தது, அதை கூட க்ளீன் பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்மளோட கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு அழகாக மாறிடுச்சு பாருங்கள். ஸ்விட்ச் போர்டு துடைக்கும் போது மட்டும் நான் ஒரு கிளாத்தில் இந்த கிச்சன் கிளீனரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் துடைச்சேன். இந்த கிச்சன் கிளீனரோட ப்ரைஸ் வந்து 249ங்க. 1/2 லிட்டர் 249 ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டா பேஜும் வந்து டேக் பண்ணுறேன். அண்ட் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். உங்களுக்கும் தேவைன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஒன் ஆஃப் த வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்.